Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து November 7. ஸோ பிரதருக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ November 7 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அப்பாயின்மெண்ட். இந்தியன் ஹாக்கி அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கியானேந்திரோ. ஸோ அடுத்து வந்து மெயின் டாபிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் பங்களாதேஷில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இஸ்லாமிக் ஸ்கூல் வந்து ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் முஸ்லீம்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இதில். ஸோ பங்களாதேஷில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் முஸ்லீம்ஸ்க்காக இஸ்லாமிக் ஸ்கூல் வந்து பண்ணியிருக்கிறது எங்கன்னா பங்களாதேஷ். ஏன்னா அங்கே வந்து பங்களாதேஷில் ஆல்ரெடி முஸ்லீம்ஸ் வந்து பாப்புலேஷன் அங்கே வந்து மெஜாரிட்டி அவங்க பங்களாதேஷில். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து சோஷியல் இஷ்யூ. கேரளாவில் வந்து கோயிலில் வந்து SC and ST அவங்களையும் வந்து ப்ரீஸ்டாக இருக்கலாம்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கேரளாவில். அரௌண்ட் 1200 டெம்பிள்ஸ் ஒரு பாடி கீழே இருக்குது, ட்ரவான்கோர் பாடி கீழே இருக்குது. ஸோ அதில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க SC and ST சேர்ந்தவங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் கேரளாவில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. சோஷியல் இஷ்யூவில் ரொம்ப இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு கேட்டகரி இது. தேர்டு ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். AWS அமேசான் வெப் சர்வீசஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செகண்ட் ரீஜனாக வந்து இந்தியாவில் எங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஹைதராபாத். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து மும்பையில் 2016 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹைதராபாத், ஆந்திரா அரௌண்ட் 20,000 crore இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதுக்கு. ஸோ செகண்ட் ரீஜனாக ஹைதராபாத் வந்து ஹப்பாக வைக்கிறாங்க. டேட்டாஸை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளவுடு மாதிரி, க்ளவுட் சர்வீசஸ் அது அமேசான் வெப் சர்வீசஸ் வருது. அடுத்து போட் சர்வீசஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆக்சுவலி குஜராத்தில் இப்போ கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு 4-5 டேஸாக நம்ம நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தாச்சு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் ஸ்டாச்சுக்கு அங்கே சீப்ளேன் கொண்டு வந்த ப்ராஜெக்ட்லேருந்து சர்தார் பட்டேலோட ஜுவாலஜிக்கல் பார்க்கு, அது இல்லாமல் நியூட்ரி பார்க் ஃபார் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த போட் சர்வீசஸ், இது வந்து ஃபெரி, அந்த பெரிய போட் இதில் வந்து அரௌண்ட் 100 லாரிஸ் கிட்ட கொண்டு போகலாம். 30 லாரிஸ் 100 வெஹிக்கிள்ஸ்லாம் உள்ளே கொண்டு போகலாம். ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ அது வந்து ஃபெரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன நேம் பண்ணிக்கணும், வாயட் சிம்ஃபோனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இட் இஸ் RO பேக்ஸ். RO பேக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ரோல் ஆன் ரோல் ஆஃப் பேசஞ்சர் சர்வீசஸ். இதுதான் அது. RO பேக்ஸுங்கிறது ரோல் ஆன் ரோல் ஆஃப் பேசஞ்சர் சர்வீசஸ். எங்கன்னா குஜராத்தில் கோகாலேருந்து ஹசிரா வரைக்கும். இது வந்து செகண்டு ப்ராஜெக்ட். அப்போ ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா, அதே கோகாலேருந்து தாகேஜ் வரைக்கும் இருந்தது. 2017 கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஃப்ரீ சர்வீசஸ். ஸோ கோகா அதுலேருந்து ஹசிராவும், தாகேஜ் ஃபஸ்ட்டு, ஹசிரா செகண்ட், DH. ஸோ டிக்கு அடுத்து தான் H வரும். ஸோ தாகேஜ் ஃபஸ்ட்டு, ஹசிராவில் வந்து இப்போ செகண்டு இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஃபென்ஸு. ஸோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இது வந்து 2020 தான் இந்த கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகுது. பட் 2019 இதை க்ரியேட் பண்ணுறாங்க. இது என்ன சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னா என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் நமக்கு வந்து ஆர்மி ஹெட்டு, நேவி ஹெட்டு, அப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஹெட் இப்படி தான் பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை எல்லாமே இன்டர்லிங்க் பண்ணி இதுக்கு மேலே ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க. அதுதான் CDS. CDSனால் என்னென்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், CDS. இப்போ இது யார் இருக்கான்னா, பிபின் ராவத் இவர் தான் இருக்கார். இதை கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா, கார்கில் 1999 கார்கில் வார் வந்து நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த நடந்திருக்கு. அதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருந்தாங்க, ரிவ்யூ கமிட்டி. அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்லுதுன்னா, அப்போ வந்து ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி இது மூணுக்கும் ஒரு சில கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. இன்னும் வந்து நம்ம வந்து இன்னுமே நம்ம ஆப்டிமமாக இன்னும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது, இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கலாங்கிறது எதனால ஒரு ட்ராபேக்காக அவங்க பார்க்குறது என்னென்னா, கோஆர்டினேஷன். மூணுமே ஸ்ட்ரென்த்து தனியாக ஸ்ட்ராங் தான். பட் ஆனால் இதுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் மிஸ்ஸிங் ஆகுது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஸோ அப்போயே அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. பட் ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு மோடி கவர்மெண்ட் தான் வந்து இதை வந்து எடுத்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரு காமன் ஹெட்டாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது கீழே இருக்காங்க. இப்போ இதோட ஹெட்டு யாருன்னு பார்த்துடணும் நம்ம. ஆர்மி வந்து MM நரவனே. இப்போ வந்து எங்கே இருக்கார், நேபாளில் விசிட் போயிருக்கார், 3 டே விசிட்டு. அங்கே வந்து அவருக்கு வந்து ஹானரரி ஹெட்டாக வந்து ஜென்ரல் ஹெட்டாக வந்து அப்போ கொடுத்துருக்காங்க, அவரை ஹானர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்தோம். MM நரவனே. நேவியை பொறுத்த வரைக்கும் கரம்பீர் சிங், அடுத்து வந்து ராகேஷ் குமார் சிங், சரி RK சிங். ஏர்ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் RK சிங், கரம்பீர் சிங், MM நரவனே. மனோஜ் முகுந்த் நரவனே, MMனா மனோஜ் முகுந்த் நரவனே. ஸோ இப்போது இந்த CDS பற்றி பார்த்துட்ருக்கோம், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபு. இது வந்து 2020 தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவங்களோட டென்யூர் வந்து என்னென்னா 3 years தான்.
அதே போல் எய்தர் 3 இயர்ஸ் இல்லை 65 இயர்ஸ் எது ஃபஸ்ட்டு அட்டைண்ட் ஆகிறாங்களோ இதுதான். இது அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி. கேபினெட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் நம்ம எக்கனாமிக் அஃபேர் கமிட்டின்லாம் முன்னாடி சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தோம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ அது மாதிரி மொத்தம் 3 கமிட்டி இருக்குது. இதில் வந்து இது அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஒன் ஆஃப் த கமிட்டி. ஸோ இதுதான் டிஃபென்ஸில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்கானமியில் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ரீசெண்டாக இது வந்து இப்போ பேமெண்ட் சர்வீசஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாட்ஸ்அப் வந்து சேட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத இவங்க வந்து பேமெண்ட் சர்வீசஸும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ NPCI வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. NPCIயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ என்னென்னா இவங்க வந்து லிமிட்டடாக ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் பண்ண சொல்லியிருக்காங்க, பெர்மிட் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி தான் அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்புக்கு. பட் அந்த பேமெண்ட் சர்வீஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாட்ஸ்அப்புக்கு. அடுத்து ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்து 1 lakh மேலே இது கிடச்சிருக்கு. அரௌண்ட் அந்த 1 lakh கிடச்சிருக்கு. எங்கே 1 lakh crore வந்து அக்டோபர் 2020 நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது அந்தளவுக்கு இது ஒன்றும் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து 9th ஒன்று, இதெல்லாம் ஜுடிஷியரி கீழே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி இதெல்லாம் வரலாம். என்னென்னா நியாய் கௌஷல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ரிசோர்ஸ் சென்டர் அண்ட் விர்ச்சுவல் கோர்ட்டு. எதுக்காகனா மெயினாக டிராஃபிக்கும் அப்புறம் டிரான்ஸ்போர்ட் அந்த ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய லிட்டிகேஷன்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக, டிராஃபிக் வயலேஷன்ஸில் சார்ஜ் பண்ணுற கேசஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக அட்ரஸ் பண்ணி சீக்கிரம் முடிக்கணும், அதை வந்து கம்மி பண்ணணுங்கிறதுக்காக விர்ச்சுவல் கோர்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த நியாய் கௌஷல்ங்கிறது. எங்கன்னா நாக்பூரில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான் அது. ஸோ நியாய் நாக்பூர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பிளேஸ்னால் நாக்பூர். இது வந்து ஜுடிஷியரி ரெலவெண்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். அடுத்து 10th ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் விமன் T20 ஸ்பான்சர் யாருன்னா ஜியோ. எங்கே நடக்குதுன்னா ஷார்ஜா UAEயில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அவங்களோட இந்தியா ஸ்பான்சர் வந்து யாருன்னா வந்து ஜியோ தான் விமன் டீமுக்கு. அடுத்து 11th புக்கு ட்ரூ ஸ்டோரி பிஹைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. இது வந்து இஷ்யூ என்ன வந்திருக்குன்னா, இந்த புக்கை வந்து பேன் பண்ண சொல்லி ஒரு ஃபைல் பண்ணியிருந்தாங்க கோர்ட்டில். பட் என்ன இது அப்படின்னா ட்ரூ ஸ்டோரி, இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரூ ஸ்டோரிங்கிறதே நம்ம புக்கை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா காட்மேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அவரே ஆஸ்ட்ரம் பாப்பு அப்படின்னு சொல்லி மைனர் கேர்ளை வந்து ஹராஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து கன்விக்ட் ஆகி இப்போ ஜெயிலில் இருக்கார். ஸோ அதை வந்து இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது யாருன்னா இந்த ஹார்பர் கோலின் தான். ஸோ இது அவரை பற்றின புக்கு தான். இது ரெலவெண்ட்டாக வந்து உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா வெப் சீரிஸ் ஒன்று இருக்குது, ஆஸ்ட்ரம் அப்படின்னே ஒரு வெப் சீரிஸ் இருக்குது. அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எப்படி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் சீரீஸ் இன்னும் ஒரு 2 monthsக்கு அப்புறம் வரும். பட் ஆஸ்ட்ரம்ங்கிற சீரீஸ் படம் அது ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அது என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக்கு பேர் என்னென்னா ட்ரூ ஸ்டோரி பிஹைண்ட் பை ஹார்பர் கோலின். ஸோ எப்படி வந்து பப்ளிக்கை வந்து ரிலீஜியஸை இது பண்ணி எப்படி வந்து அவங்க ஏமாத்துறாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரி இதுதான். ஸோ அந்த மூவிக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை, பட் மோர் ஆர் லெஸ் அது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும், பார்க்கத்தான் தெரியும். அடுத்து 12th வந்து ஸ்பேஸ். ஆக்சுவலி நம்ம இது அக்டோபர்லேருந்து ஸ்பேஸை பற்றி படிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கொரோனானால எந்த கண்ட்ரியுமே எந்த மூவ்மெண்ட்டுமே பெருசாக எடுக்கலை. இல்லைன்னா இந்நேரம் ஸ்பேஸ் ரெலவெண்ட்டாக நம்ம நிறையா ஃபேக்ட்ஸ் படிக்க வேண்டி இருந்திருக்கும். பட் இதுதான் 2020 ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மிஷன், இந்தியாவோட மிஷனு. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா PSLV C-49 இதுதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. PSLV C-49 லான்ச் ஆகிருக்கு. இதுதான் 51st இது ப்ராஜெக்ட்டு. மொத்தம் 10 சேட்டிலைட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 1 வந்து இந்தியா வருது, மீதி வந்து 9 வந்து அவுட் சைட் கண்ட்ரி வருது. எந்தெந்த கண்ட்ரினா லக்சம்பர்க், அப்புறம் வந்து லூதியானா கிடையாது, லித்துவேனியா. அடுத்து வந்து லக்சம்பர்க், லித்துவேனியன், அப்புறம் USA. ஸோ 4-4-1. ஸோ லக்சம்பர்க், USA அண்ட் லித்துவேனியா 4-1-4-4. ஸோ இங்கே 9, நம்ம வந்து 1. ஸோ அது நம்மளோட 1 மட்டும் பார்த்தா போதும். என்னென்னா அது வந்து EOS அப்படிங்கிறாங்க, எர்த் இமேஜிங் சேட்டிலைட்டு. எல்லா இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி வெதர் சர்க்கம்ஸ்டன்சஸில் இருந்தால் கூட துல்லியமாக எடுக்கக்கூடிய ஒரு இது. எதுக்காக இதை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் ஃபாரஸ்ட் கவரை வந்து பார்க்குறதுக்காகவும் தான் இது வந்து சேட்டலைட் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது 3 தான், ADF அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் அண்ட் ஃபாரஸ்ட்டு. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா நேச்சர் ரெலவெண்ட்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சேட்டலைட்டு EOS எர்த் இமேஜிங் சேட்டலைட்டு. இது PSLVன்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ PSLV ஃபுல் ஃபார்ம் என்னென்னா போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். இதுதான் PSLV, போலார் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள். எங்கே இருந்துன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க.
ஸோ இந்த வருஷத்தோட இதுதான் ஃபஸ்ட்டு ராக்கெட்டு இந்தியாவோடது. அப்புறம் ஃபேக்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா 2019 தான் லாஸ்ட் ஒன்று போயிருக்கு. எதுனா இப்போ PSLV 49 பார்த்தோம். ஸோ 48 தான் போன வருஷம் டிசம்பரில் அனுப்பிச்சது லாஸ்ட்டு. பட் ஸ்கெடியூல் படி அவங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வருஷத்தில் மார்ச்சில் வந்து ஒன்று அனுப்பணும்னு பிளான் பண்ணாங்க. பட் டெக்னிக்கல் இஷ்யூனால அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். எதுனா GSLV F10. ஸோ இது வந்து டெக்னிக்கல் இதனால் ஃபெயிலியர் ஆயிரும் இந்த மிஷனு. ஸோ அதுக்கப்புறம் கொரோனானால எல்லாமே ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து PSLV 49 தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 48. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து என்னென்னா 16 சைக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி எதில் பார்த்துருக்காங்கன்னா நாசா ஹபிள் டெலஸ்கோப்பில் இருந்து. ஸோ அதிலேருந்து எடுத்திருக்காங்க. அதுபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து கம்ப்ளீட்லி ஃபுல்லாகவே அது மெட்டலால் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதில் குறிப்பாக அயன் அண்ட் நிக்கல் வந்து அதில் அதிகமாக இருக்குங்கிறாங்க. கோல்டு சில்வர்ஸ்லாம் கூட இருக்கும். அதே போல் அயன் அண்ட் நிக்கல் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஆஸ்ட்ராய்டு எதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்குது. ஸோ எர்த்து, அடுத்து மார்ஸு, அடுத்து ஜூபிட்டர், இந்த இடத்துல இருக்குது. இங்கே ரீஜனில் வருது. ஸோ இப்போ இந்த சைக்குங்கிற வேர்டு வந்து இது க்ரீக்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஏன்ஷியன் க்ரீக் காடஸ் ஆஃப் சோல் அவங்களுக்கு தான் கொடுக்குது இந்த சைக்குங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு IITM கோவிட் கேம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. IITMனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸு. ஸோ எதுக்கான அவேர்னஸ், COVID-19 ஒரு அவேர்னஸ் தான் கேம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன்று ஹைட்ரஜன் ஃபியூவல். இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸ் வந்து பார்த்தோன்னா என்னென்னா ஒரு ஹைட்ரஜன் ஜென்ரேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி IIS பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸ்லாம் என்ன அப்படின்னா அந்த ஃபியூவல் செல்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ என்ன இந்த ஃபியூவல் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபியூவல் செல் கிரேட் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்கன்னா ஸ்டீம் ரீஃபார்மிங் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்டீம் ரீஃபார்மிங் என்ன பண்ணுன்னா எத்தனால் அண்ட் கார்பன் மோனாக்சைடு, இந்த எத்தனால் வந்து இந்த ரிமூவிங் ஆஃப் எத்தனால் அதில் வந்து கார்பன் மோனாக்சைடு அதில் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணி H2 இது வந்து ஃபியூவல் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஃபியூவல் செல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் த கெமிக்கல் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. மெயின் பர்பஸே இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸோட வந்து என்னென்னா எலக்ட்ரிசிட்டிக்காக தான். இப்போது ஒரு ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்லை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பை ப்ராடக்ட் என்ன இருக்குன்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ஹீட்டு. இதுதான் அதோட ப்ராடக்ட். ஸோ அதில் நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ராடக்ட் அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் வாட்டர் அண்ட் ஹீட் வரும். ஸோ இப்போ நம்ம ஹைட்ரஜனில் என்ன பார்த்தோம், மேலே இங்கே வந்து இந்த ஸ்டீம் ரீஃபார்மிங் மெத்தட் பார்த்தோமா. ஸோ அது போல் இன்னும் 2 மெத்தட்ஸ் இருக்குது, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஹைட்ரஜன் கேஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் ஹைட்ரஜன் ஃபியூல்ஸ் பை 3 மெத்தட்ஸ். ஒன்று வந்து SR, இதுதான் ஸ்டீம் ரீஃபார்மிங், இதை தான் நம்ம மேலே பார்த்தோம். எத்தனால் யூஸ் பண்ணி கார்பன் மோனாக்சைடு வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. POX பார்ஷியல் ஆக்சிடேஷன், அடுத்து ATR ஆட்டோ தெர்மல் ரீஃபார்மிங். இந்த 3 மெத்தட்லேயும் வந்து நம்ம வந்து ஹைட்ரஜனில் வந்து நம்ம ஃபியூலாக யூஸ் பண்ணி பிரிக்கலாம். ஸோ மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. இதில் ஸ்டீம் ரீஃபார்மிங் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெத்தட். அதை பேஸ் பண்ணி ஹைட்ரஜன் ஃபியூல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ் கமர்ஷியலில் கொடுக்குறதுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து வந்து SERB இனிஷியேட்டிவ், SERB பவர் இனிஷியேட்டிவ். என்னென்னா SERBனால என்னென்னா இந்த இருக்குது சயின்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு. SERBனா இது என்ன நம்ம சயின்ஸ் டாப்பிக்கில் தான் பார்த்துட்ருக்கோம். செர்பியா கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. SERBனா சயின்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் கான்செப்டில் தான் நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா சயின்டிஸ்ட் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, ஈக்குவாலிட்டி வந்து இல்லை. அதாவது மேல் சயின்டிஸ்ட் வந்து அதாவது நிறையா இருக்காங்க, ஃபீமேல் சயின்டிஸ்ட் இல்லை, ரிசர்ச்சர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அது அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் தான் அது. ஸோ SERBனா சயின்ஸ் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு. அடுத்து பவர்னா என்னென்னா ப்ரொமோட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் விமன் இன் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். இதுதான் பவர் இனிஷியேட்டிவ். ஸோ SERB பவர் இனிஷியேட்டிவ்ங்கிறது டு அட்ரஸ் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி இன் சயின்ஸ் ஃபீல்டில் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி அட்ரஸ் பண்ண போகிறாங்க. SERB பவர் இனிஷியேட்டிவ், அவ்வளோதான். அடுத்து 4th வந்து என்னென்னா ஒரு நியூ ஸ்ட்ரிம்ப் ஸ்பீஷஸ் வந்து கிடச்சிருக்கு. எங்கே அப்படின்னா லக்ஷதீப் இந்த ரீஜனில் கிடச்சிருக்கு. லக்ஷதீப்பும் இந்தியாவோட ஒன் ஆஃப் தி யூனியன் டெரிட்டரி. ஸோ லக்ஷதீப்பில் வந்து கிடச்சிருக்கு. அந்த இதுக்கு வந்து என்ன நேம் பண்ணியிருக்காங்க, அந்த கோரல் ரீஃபா இன் அகட்டி ஐலாண்டு. அங்கே லக்ஷதீப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஐலாண்டு அந்த அகட்டி ஐலாண்டு. அதுக்கு என்ன நேம் பண்ணியிருக்காங்க, அந்த அகட்டிங்கிற பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் அரேபியன் சி இருக்கு இல்லையா, அந்த அரேபியன் சீயும் பேரை யூஸ் பண்ணி அதுக்கு வந்து நேம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பெரிக்ளிமெனல்லா அகட்டி, அப்புறம் வந்து யூரோ கேரிடெல்லா அரேபியனிசஸ்ங்கிறது அந்த அரேபியன் சீயை தான் அது வச்சுருக்காங்க. அகட்டிங்கிறது இந்த அகட்டி ஐலாண்டு. ஸோ அதுதான் இந்த 2 நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்பீஷஸ்க்கு நேம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நேஷனல் பியூரோ ஆஃப்
ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ ஷ்ரிம்ப் ஸ்பீசியஸு மெயினாக வந்து எங்கன்னா லக்ஷதீப்பில் அகட்டி ஐலாண்டு கிட்ட கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பெரிக்ளிமெனல்லா அகட்டி, அடுத்து வந்து யூரோக்ரைடெல்லா அரேபியனசிஸ். ஸோ இது 2 தான். அடுத்து ஜியாகிரஃபி. ஒரு டைஃபூன் வந்து எங்கே அட்டாக் ஆகுதுன்னா ஃபிலிப்பைன்ஸில் அங்கே வந்து இது பண்ணியிருக்கு. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ரோலி ஆர் கோனி அப்படிங்கிறாங்க. ஸோ ரோலி ஆர் கோனிங்கிறது எங்கன்னா டைஃபூன் வந்து ஃபிலிப்பைன்ஸில் அட்டாக் ஆனது. அடுத்து தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்துடலாம் 16th. ஸோ கோவிஷீல்டு வேக்சின் இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேஸாக வந்து 75 வாலண்டியர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வேக்சின் வந்து மொத்தம் 2 ஃபேஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 டோசஸ் கொடுக்கணும். இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்தது தான். ஸோ கோவிஷீல்டு வேக்சின் தமிழ்நாட்டில் 75 வாலண்டியர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்துட்டாங்க அவுட் ஆஃப் 2. ஸோ இது பண்ணது யாருன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அடுத்து கோவேக்சின் அண்ட் பாரத் பயோடெக் இது 2 வந்து டெஸ்டிங் பண்ண போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ கோவிஷீல்டுக்கு அடுத்து கோவேக்சின் அண்ட் பாரத் பயோடெக் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டில் டெஸ்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஷீல்டுனா பாதுகாப்பு ஞாபகம் அதை வச்சுக்கோங்க. ஷீல்டு தான் ஃபஸ்ட்டு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த டெஸ்டிங் போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஃபிட் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் டொமஸ்டிக் இதில் நம்ம இந்த கொரோனாவில் ஃப்ரண்ட் லைனில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஹெல்த் வந்து ஏன்னா ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களோட ஹெல்த் வந்து அவங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜிம் ஃபார் ஸ்டாஃப்க்கு வந்து அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஜிம் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பேர் என்னென்னா ஃபிட் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்ற இனிஷியேட்டிவ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஃபார் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காக மட்டும்தான் அது. அடுத்து தேர்ட் ஒன்று. ஸோ நம்ம சென்னை ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்னென்னா ஏபி ஷாஹி, அமரேஸ்வர் பிரதாப் ஷாஹி, இவருக்கு வந்து கொரோனா வந்து பாசிட்டிவ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் வந்து நம்ம டீட்டெயில்டாகவே கவர் பண்ணியாச்சு. பட் அதுலேயுமே நிறையா கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. என்னென்னா வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லாம் வந்து எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு ஒரு டவுட்ஸ் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாகவே இப்போ ப்ரெஸ்ஸில் வந்து கேட்டப்போ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு கம்பல்சரி இல்லை, இது உங்களுக்கு கிடையாது, கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஆதி திராவிட ஸ்கூல்ஸ், முனிசிபல் ஸ்கூல்ஸ், கார்பரேஷனு, அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸு, சம் ஸ்கூல்ஸ் மேனேஜ் பை த கவர்மெண்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். கவர்மெண்ட் எய்டடுக்கு கம்ப்ளீட்லி எலிஜிபிள் கிடையாது. பட் ஆனால் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஹைகோர்ட்டில் இருக்குது இப்போது போட்டிருக்காங்க. அதே போல் சிஎம்க்கும் தனிப்பட்ட முறையில் ஸ்கூல் அசோசியேஷன்லேருந்து ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட் எய்டடையும் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. பட் இப்போதைக்கு இன்றைக்கி டேட்டுக்கு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் நாட் எலிஜிபிள். ஸோ 7.5% ரிசர்வேஷன் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தாச்சு. இன்கேஸ் யாருக்காவது அதை பற்றி படிக்கணும்னு இருந்ததுன்னா 7.5 ரிசர்வேஷன் நம்மளோட இதில் இருக்குது, இம்பார்ட்டன்ட் டியூஸ் இன் டீட்டெயில் அப்படின்றதில் இருக்கும். அது ஒரு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி ஆகும். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். ஸோ நான் 7th ஒன் பார்த்துருங்க. இன்றைக்கி 7th நவம்பர் 7 கவர் பண்ணிடுங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் மட்டும் டக்குன்னு பார்த்துலாம். இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பங்களாதேஷ் இது இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து சோஷியல் இஷ்யூ இம்பார்ட்டண்ட்டு. ஏடபிள்யூஎஸும் இம்பார்ட்டண்ட் தான். அடுத்து போர்ட் சர்வீஸ் கம்பல்சரி இம்பார்ட்டண்ட்டு, கண்டிப்பாக படிக்கணும். எந்த பிளேஸு, ஹசிரா, கோகான்றது பழசு, ஹசிரா இப்போ வந்திருக்கு, செகண்ட் ஃபெரி சர்வீசஸ்ஸு. ஸோ டிஃபென்ஸு இது கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னா ஆர்மி சீஃப், நேவி சீஃப், ஏர்ஃபோர்ஸ் சீஃப்லாம் யாருன்றது நம்ம பொதுவாகவே தெரிஞ்சுக்கணும். ஸோ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யார், பிபின் ராவத், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இது படிச்சிருங்க, கண்டிப்பாக படிக்கணும். வாட்ஸ்அப் இது படிச்சிருங்க. ஸோ செகண்ட் ஜிஎஸ்டி அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக படிக்கணும். நியாய் கௌஷல் இங்கே வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வருதோ இல்லையோ, குரூப் 1 மெயின்ஸ் எழுதும்போது இதெல்லாம் நீங்கள் அடிஷனல் ஃபேக்ஸாகவே இதெல்லாம் எழுதலாம். இப்போ இருக்க ஜுடிஷியரில் இனோவேட்டிவாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, டெக்னாலஜி பேஸ் பண்ணி என்ன இருக்குது, இப்படிலாம் கேட்கும்போது இதெல்லாம் நம்ம ஒரு பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், நியாய் கௌஷல். ஸோ அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டண்ட் கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிஎஸ்எல்இ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கண்டிப்பாக அது படிங்க. ஸ்பேஸ் பற்றினா இந்த கொஸ்டின் வந்தே தீரும் எப்படியும். வேறு சைக்கு இதை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக இது வந்து பண்ணணும் தான். அடுத்து இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹைட்ரஜன் ஃபியூவலு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஒன்றும் கேட்குறதுக்கு ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சர்ப் இனிஷியேட்டிவ் ரீடு தான், இப்போ வரதுக்கும் வாய்ப்புகள் உண்டு, ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் டிஸ்பாரிட்டி அட்ரஸ் பண்ணது அவ்வளோதான். ஸோ நியூஸ் ஷ்ரிம்ப் ஸ்பீசிஸும் அதே தான். எந்த ஸ்பேஸ் எந்த இடத்துல இருந்துன்னு கேட்கலாம், லக்ஷதீப். அதே மாதிரி பேர், இது 2 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஜியாகிரஃபி இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஜஸ்ட்டு ஃபிலிப்பைன்ஸ், ரோலி ஆர் கோனி அவ்வளோதான். அடுத்து கோவிஷீல்டு இதெல்லாம் படிக்கணும். தமிழ்நாடு ரெலவெண்ட்டாக நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே படிச்சிடணும். ஃபிட் ஹெல்த் ஒர்க்கர் ரீடு,
ஹைகோர்ட் இது வந்து நமக்கு இப்படி கேட்க மாட்டாங்க, கொரோனா பாசிட்டிவ் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. பட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜு சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு கேட்கலாம். ஸோ ஃபேக்சுவலாக வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 7.5 ரிசர்வேஷன் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் கொண்டு நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். அது அந்த இதில் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ படிச்சிருங்க. நம்ம நாளைக்கு November 8 பார்க்கலாம். தேங்க்யூ.